CCI indicator or commodity channel index indicator இந்த indicator ஒரு momentum based technical indicator and இந்த indicator டொனால்ட் லேம்பர்ட் என்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த indicator ஜெனரலா நமக்கு ஒரு statistical average value இருக்கும். price இந்த வேல்யூல இருந்து எவ்வளவு தூரம் deviate ஆகி போகுதுன்றதை மெஷர் பண்றது தான் இந்த இண்டிகேட்டரோட பேசிக். இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால overbought oversold லெவல்ஸ் கண்டுபிடிக்க முடியும் and ஒரு எமர்ஜிங் ஆன ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சலுமே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். and இது மட்டும் கிடையாது, இந்த இண்டிகேட்டரை இன்வென்ட் பண்ண உடனே கமாடிட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டவுன் த லைன் இது நம்ம ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ்லயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம RSIல நமக்கு வந்து ஒரு வேல்யூஸ் ரேஞ்ச் இருக்கும் 0 to 100 சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த ரேஞ்சே கிடையாது. ஸோ CCI வேல்யூஸ்க்கு எந்த விதமான ரேஞ்ச் பவுண்டுமே கிடையவே கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம CCI இண்டிகேட்டர்னா என்ன, CCI இண்டிகேட்டர்ஸை ட்ரேடர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, CCI இண்டிகேட்டர்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அலாங் வித் தட் CCI இண்டிகேட்டர் எப்படி நம்ம ட்ரேடிங் வித் சார்ட்டில் ஆட் பண்ணுறது என்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் பிகினர்ஸ் வீடியோ சீரிஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம 6 அண்டர்லை இண்டிகேட்டர் அண்ட் 8 ஓவர்லை இண்டிகேட்டர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இப்போ நம்ம CCI இண்டிகேட்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா நான் இங்கே கொடுத்துருக்கேன். CCIயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா TP, SMA 0.015 அண்ட் மீன் டீவியேஷன் இந்த 4 பேராமீட்டர் இருக்குது. இது 4மே என்னன்றது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து TPன்றது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நம்ம டிபிக்கல் ப்ரைஸ் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கேண்டலோட ஹை, லோ அண்ட் க்ளோஸ் டிவைடட் பை 3, அதாவது இந்த 3 வேலையை ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னாக்கா இந்த TP கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் மூவிங் ஆவரேஜ் ஆஃப் த டிபிக்கல் ப்ரைஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல ப்ரைஸ், அதனோட மூவிங் ஆவரேஜ் தான். இதை தான் நம்ம இந்த SMA சொல்லிட்டு சொல்கிறோம். மீன் டிவியேஷன் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம முன்னாடியே பார்த்த இந்த TP அண்ட் SMAக்கு இடைப்பட்டுள்ள கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட அப்சல்யூட் ஆவரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன் டிவியேஷன் என்றது. அண்ட் இந்த 0.015 என்ற வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூ ஏன் வந்து ஆத்தர் கொடுத்துருக்காருனாக்கா, இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது 80% ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 70 to 80% ஆஃப் த டைம் வந்து CCIயோட வேல்யூ வந்து +100 அண்ட் -100 வேல்யூ ரேஞ்சுக்குள்ள தான் வந்து இருக்குன்றதுக்காக தான் இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம CCI இண்டிகேட்டர்ஸோட கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். நமக்கு +100க்கு மேலே வேல்யூஸ் இருந்ததுனாக்கா அப்போ மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஆர் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான அர்த்தம் என்றதை புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் -100க்கு கீழே இருந்ததுனாக்கா அதை நம்ம ஓவர் சோல்ட் ஆர் ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஓகே, பட் அதே +100க்கும் -100க்கும் இடைப்பட்டுக்குள்ளே இருந்ததுனாக்கா அதை நம்ம சைட்வேஸ் ட்ரெண்டாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ரேடர் CCI இண்டிகேட்டர்ஸை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் ரீஜன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எப்பெல்லாம் 100க்கு மேலே இருக்கோ அப்போ நம்ம அது பாசிபிள் புல் பேக் ஏரியாவும் பார்க்கலாம், ஆஸ் வெல் அஸ் ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்குமே பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே கொடுத்துருக்கீங்க சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குனாக்கா அந்த இடத்துல நம்ம வந்து லைக் வந்து 100க்கு மேலே +100க்கு மேலே வேல்யூ போயிடுச்சுனாக்கா அதை நம்ம ஓவர் சோல்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது, அதை ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷனாக பார்க்கணும். அதே மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டில் இருக்குனாக்கா எப்போல்லாம் வந்து நம்ம +100க்கு மேலே போகுதோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்சலுக்கான சான்சஸை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து 100க்கு கீழே இருக்கோ அண்ட் அந்த இடத்துலையுமே நம்ம ரெண்டு விஷயமும் பார்க்கலாம். அதாவது ஓவர் சோல்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த ட்ரெண்டோட கண்டினியூஷனுக்குமே எடுத்துக்கலாம். ஸோ எப்போ ட்ரெண்ட் கண்டினியூஷன் எடுத்துப்போனாக்கா மார்க்கெட்டில் நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது -100க்கு கீழே இருந்ததுனாக்கா அதை நம்ம கண்டினியூஷனாக எடுத்துப்போம். சப்போஸ் மார்க்கெட் வந்து நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குனாக்கா அந்த -100க்கு கீழே நம்மளோட புல் பேக் என்ட்ரிஸை நம்ம தாராளமாக பிளான் பண்ணலாம். CCI யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்டுமே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் CCI வேல்யூ 100க்கு மேலே கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம அதை ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே நமக்கு எப்போ -100க்கு கீழே கண்டினியூஸாக வந்து அதோட வேல்யூஸ் வந்து லைக் டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுனாக்கா அப்போ நம்ம அதை ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். CCI இண்டிகேட்டர்ஸில் வர டைவர்ஜன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ரிவர்சல் ட்ரேட் செட்டப்ஸை பிளான் பண்ணலாம். ஸோ எப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை மேக் பண்ணும், பட் அதே சமயத்தில் நமக்கு CCI லோயர் ஹைஸை ஃபார்ம் பண்ணும். இது என்ன டினோட் பண்ணுதுனாக்கா மார்க்கெட்டில் மொமெண்டம் குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம பேரிஷ் ரிவர்சலை அங்கே நடக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அதே சமயத்தில் ப்ரைஸ் நமக்கு லோயர் லோஸை ஃபார்ம் பண்ணும்
அண்ட் சிசிஐ வந்து நமக்கு ஹையர் லோஸை ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதை புல்லிஷ் டைவர்ஜென்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்ன்றதை நம்ம அசம்ஷன் பண்ணி நம்ம ட்ரேட் பிளான்ஸை எடுக்கலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் டேப்ல நான் சிசிஐஸ் ஒரு டைப் பண்ணிட்டேன். எனக்கு டெக்னிக்கல்ஸில் எனக்கு கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ்னு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு சிசிஐ இண்டிகேட்டர் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செட்டிங்ஸ் பார்த்துடலாம். செட்டிங்ஸில் நமக்கு லென்த் வந்து 20 இருக்குது. இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. அண்ட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3 இருக்குது. இது எது ஞாபகம் இருக்குங்களா, நமக்கு டிபி வேல்யூ கேல்குலேட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலேஷன்ஸை கொடுக்குறது. அண்ட் இதை ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இங்கே கீழே வந்து எஸ்எம்ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எதுவும் வேணானாக்கா நம்ம அதை எடுத்து விட்டோம்னாக்கா வெறும் நமக்கு சிசிஐ மட்டும் வந்து கீழே காட்டும். சப்போஸ் அதை ஸ்மூத் பண்ணி நம்ம பார்க்கணும்னு நினச்சோனாக்கா அதுக்கு ஒரு எஸ்எம்ஏ போட்டு அதை கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து நம்ம மாற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சிசிஐ இண்டிகேட்டரை நம்ம ட்ரேடிங் சார்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. சிசிஐ இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு நான் மொத்தம் 4 கண்டிஷன்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓப்பனிங் ரேஞ்ச் 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதனோட 15 மினிட்ஸோட ஹைக்கு மேலே ஃபஸ்ட் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து நமக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ கேண்டில் வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். இது செகண்ட் கண்டிஷன். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎக்ஸ், ஸோ நம்ம ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணணும். ஸோ 25க்கு மேலே நமக்கு வந்து ஏடிஎக்ஸ் வேல்யூ இருக்கணும். இது 3வது பாயிண்ட். அண்ட் 4th ஒன் வந்து நம்மளோட சிசிஏ. ஸோ சிசிஏ வந்து எப்போ வந்து 100க்கு மேலே இருக்கோ அப்போ தான் நம்மளோட என்ட்ரிஸை நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ ஆல்டுகெதர் இந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம லாங் என்ட்ரிஸை பிளான் பண்ணுவோம். அண்ட் எப்போ கேண்டில் சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் வைக்குதோ அப்போ நம்ம வந்து அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறோம். இது வந்து லாங் ட்ரேடுக்கான செட்டப். இப்போ நம்ம ஷார்ட் என்ட்ரி பார்த்துடலாம். இதுலேயுமே நமக்கு 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 15 மினிட்ஸ் ஓப்பன் ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டோம். அதனோட லோவுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இது செகண்ட் கண்டிஷன். அண்ட் அதனோட ட்ரெண்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஏடிஎக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏடிஎக்ஸ் 25க்கு மேலே இருக்கணும். அண்ட் 4th வந்து நம்ம சிசிஐ -100க்கு கீழே வேல்யூ இருக்கும்போது நம்ம ஷார்ட் ட்ரேட்ஸை பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ கேண்டில் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம அதை எக்ஸிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லாங் as well as ஷார்ட் பொசிஷனில் சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் மட்டும் இல்லை, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆகுமே அதுதான் ஆக்ட் ஆகும். இந்த 3 இண்டிகேட்டர்ஸோட டீட்டெயிலான வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அது எல்லாத்தையுமே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். இந்த வீடியோட queries கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் டிடி சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பாய்.